கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன் தலைப்பிடதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். எல்லாரும் குறித்துக் கொள்ளுங்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன். பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன். உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17-18 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்படின்னா பாருங்க, எத்தனையோ பலன் இருக்கிறது. அதில் ஒரு பலன் தான் என்ன பலன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். எத்தனை பேர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க விரும்புறீங்க? விரும்புறவங்க கையை விட்டு ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஐஸ்வர்யம் மக்கள் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் ராசி இருக்கணுங்க. அதுக்கெல்லாம் ராசி இருக்கணும். இல்லைன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதெல்லாம் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்க. லக்கு இருக்கணுங்க, அதிர்ஷ்டம் இருக்கணுங்க. பிசாசு உலகத்தில் இப்படி என்ன செய்திருக்கிறான்? பரப்பி வைத்திருக்கிறான். உலக ஜனங்களுக்குள்ளே இப்படியாப்பட்ட வார்த்தைகளையும் எண்ணங்களையும் பரப்பி வைத்திருக்கிறான். அதெல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்கிறவங்க தான் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்தி சொல்றாங்க? நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. பிசாசு மிக தந்திரமாக என்ன செய்வது? ஜனங்களுடைய மனதை பிடித்து மனதுக்குள்ளே வேலை செய்வது. வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், மிக தாழ்ந்த நிலைமையில், வசதி வாய்ப்பில், பொருளாதாரத்தில், ஐஸ்வர்யத்தில் தாழ்ந்த இருந்த நிலைமையில் இருந்தவர்களை எத்தனையோ பேர் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். அவைகள் எல்லாம் வேத புஸ்தகத்திலே சாட்சியாக என்ன செய்கிறது? எழுதி இருக்கிறது இல்லையா? பாருங்க, உதாரணத்துக்கு தாவீதை சொல்லலாம். பல வேளை தாவீதை சொல்லுகிறோம். தாவீதானவன் அவன் மிகவும் ஏழ்மை நிலைமையிலே தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவன் ஆடுகளை என்ன செய்தான்? மேய்த்து கொண்டிருந்தான். எஸ்தரை சொல்லலாம். யூத குலத்தை சார்ந்தவள், மிகவும் வசதி வாய்ப்பில பின்தங்கிய நிலைமையிலே இருந்தவள். மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருந்த தாவீது பாருங்க, அவன் பெரிய ஐஸ்வர்யவானா என்ன செய்து விட்டான்? மாறிவிட்டான். வேதம் சொல்லுகிறது. மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருந்த எஸ்தர், அவள் ராஜாத்தியாக என்ன செய்து விட்டால்? மாறிவிட்டாள். கஜானா எல்லாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எதற்கும் குறைவில்லை. ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லை, ஆபரணங்களுக்கு குறைவில்லை, பொண்ணுக்கு குறைவில்லை, காசு பணத்துக்கு என்ன இல்லை? குறைவில்லை. இவர்கள் எல்லாம் ஏழ்மை நிலைமையிலிருந்து கர்த்தரை பிடித்து கர்த்தரை விசுவாசித்து உயர்ந்த நிலைமைக்கு, ஐஸ்வர்யத்திலே உயர்ந்த நிலைமைக்கு வந்தவர்கள்.
இதே போல வேத புஸ்தகத்தில் எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. ஆபிரகாம் மண்ணை எடுத்து அதை பொம்மையாக வடிவமைத்து அதை ஒரு கூடையிலே வைத்து வீதியிலே சென்று அதை விற்று அதனாலே அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவன். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனோடு பேசி அவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து அவனும் விசுவாசத்திலே வாழ்ந்து அந்த ஆபிரகாம் தான் உயர்ந்த நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான் ஐஸ்வர்யத்துல. எத்தனை அமைஞ்சல போறீங்க? யாராவது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறீங்க? யாரும் இருக்கீங்களா? இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தவங்க, கஷ்டத்தை விசுவாசிக்கல, பண நெருக்கடியை விசுவாசிக்கல, அவங்க குடும்ப சூழ்நிலையை விசுவாசிக்கல, வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறமே அப்படின்னு அதை என்ன செய்யல, நினைக்கல. ஏனென்றால் அவர்கள் தெரிந்தெடுத்த தேவன் எப்படியாப்பட்டவர்? ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ சேர்ந்து சொல்லுங்க, இயேசு ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். பின்னாடி எல்லாரும் இயேசு ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர். கவனிங்க, 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும், நல்ல கவனிக்கணும் இந்த வசனத்தை, நம்ம மாறக்கூடிய பகுதி, நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பகுதி. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. நம்ம சொல்றோம், நானே சில நேரம் சொல்லிடுறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரத்தத்தினால கழுவப்படணும். ஏன் காசு? யாரு காசு? ஒவ்வொருடைய குடும்பத்துல சொல்ல வேண்டாம். 5 பேர் வேலை பார்த்தா எத்தனை வருமானம்? 5 வருமானம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை குறித்து பேசுறோம். இது யார் வருமானம்? ஏன் வருமானம். இது யாரு சம்பாத்தியம்? ஏன் சம்பாத்தியம்? யாரு காசு? ரொம்ப குடும்பத்தில் சண்டை எதனால வருது? சொல்லுங்க, சண்டை எதனால வருது? ஏன் காசு, ஓன் காசு, ஓன் பணம், ஏன் பணம். மனம் வரமாட்டேங்குது பாருங்க. ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார்? கர்த்தர். பணத்தை தருகிறவர் யார்? கர்த்தர். அதனால இந்த இடத்துல கம்ப்ளீட்டா பிசாசு வந்து சுயநலத்தினால் அப்படியே நிரப்பி கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை, கர்த்தருடைய பணத்தை அப்படியே வேறு பிரித்து பேச வைக்கிறான் பாருங்க. ஏன் பணம், ஏன் காசு, ஏன் ஐஸ்வர்யம், ஏன் சம்பாத்தியம், ஏன் வீடு, ஏன் நிலம், ஏன் வேலை, எல்லாம் நான் தான் வாங்கினேன். எல்லாம் யாரு வாங்கினா? நான் தான் வாங்கினேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எப்படி நினைக்க கூடாதா? எப்படி பேசக்கூடாதா? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று என் இருதயத்தில். ஆமா, உங்க மனதில் வந்து பிசாசு பேசுவான். நீதானே சம்பாதிச்ச, நீதானே இந்த இடத்தை வாங்கின, நீதானே இந்த வீடை கட்டின. குடும்பத்துல இருக்கிறவன் சொல்ல வைப்பான், உனக்கு இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கு இந்த சம்பாத்தியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கு இந்த காசு பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிசாசு எப்போதுமே பிரிச்சு தாங்க பேச வைப்பான். பிசாசு எப்போதுமே பிரிவினை தாங்க தூண்டுவா. அதனால என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைபலன்,
சொல்லுவாங்கல்ல, நீ படிக்கல, நான் நல்லா படிச்சேன், அதனால எனக்கு நல்ல வேலை கிடைச்சது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன். என் திறமையை பயன்படுத்தி நான் சம்பாதிச்சேன், என் மூளையை பயன்படுத்தி நான் சம்பாதிச்சேன், என்னுடைய புஷபலத்தை பயன்படுத்தி நான் சம்பாதிச்சேன், எனக்கு ஆட்கள் இருக்காங்க, ஆள்பலம் இருக்கு, அதனால சம்பாதிச்சேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? மட்டுப்படுத்த கூடாது. எல்லோருக்குள்ள ஒரு விஷயம் தெரியணும். என்ன தெரியணும்? நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். வெளியே பாருங்க, எத்தனையோ பேரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாம இருக்கிறாங்க, செயல்பட முடியாம இருக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து, சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து, தேவ பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, கல்வியை கொடுத்து, திறமையை கொடுத்து, நல்ல ஆற்றலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, கொடுத்ததெல்லாம் யாரு? அமைதி ஆயிட்டீங்க. கொடுத்ததெல்லாம் யாரு? கர்த்தர். அறிவு எப்போதும் சொல்லும், ஏன் திறமை, ஏன் ஞானம், ஏன் படிப்பு. அறிவு மதிமயக்க வைக்கும், தேவனுக்கு விரோதமாகவே செயல்பட வைக்கும். ஆனா அன்பு என்ன சொல்லும்? ஏன் பணம் இல்லை, யார் பணம்? கர்த்தர் பணம். நீங்க சொல்ல முடியுமா உங்களால? ஏன் பணமா கர்த்தர் பணமா? சொல்லுங்க, யார் பணம் வந்துருது? பாத்தீங்களா என்னங்க? சிலருக்கு யார் தெரியுமா? நான் இத்தனை கோடிக்கு யாரு அதிபர், நான் அத்தனை கோடிக்கு அதிபர். கர்த்தர் கொடுத்தது. யார் கொடுத்தது? ஆமா, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் கொடுத்தார், சம்பாதிக்கிற அறிவை கர்த்தர் கொடுத்தார், சம்பாதிக்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், சம்பாதிக்கிற படிப்பை கர்த்தர் கொடுத்தார். அதனால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். கர்த்தருடைய சுபாவத்தை நன்றாக அறிந்த பிள்ளை, அவருடைய வார்த்தையை நன்றாக அறிந்த பிள்ளை, கர்த்தருடைய இருதயத்தை நன்றாக புரிந்த பிள்ளை, ஏன் ஐஸ்வர்யம் சொல்லாது, ஏன் பணம் சொல்லாது. கையில் ஐஸ்வர்யம் வந்த உடனே, பணம் வந்த உடனே, இது யாருடைய ஐஸ்வர்யம்? கர்த்தருடைய ஐஸ்வர்யம். இது யாருடைய பணம்? கர்த்தருடைய பணம். கர்த்தருடைய பணம். எச்சரிக்கையா இருப்பாயாக. அந்த வசனம் அப்படிதான் முடியுது. எச்சரிக்கையா இருக்கணுமா? யாரிடத்திலிருந்து எச்சரிக்கையா இருக்கணும்? சொல்லுங்க, யாரிடத்திலிருந்து எச்சரிக்கையா இருக்கணும்? பிசாசினிடத்திலிருந்து. எப்படி இருக்க வேணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், உன்கிட்ட என்ன இருக்கு? நீ ஒரு பிச்சைக்காரன், நீ ஒரு பிச்சைக்காரி. இந்த எண்ணங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான்? பிசாசு போட்டுதான் பாருங்க. ஒருவேளை வாய் திறந்து சொல்லலனாலும் பார்வையிலே என்ன செஞ்சிடறாங்க? பேசிடுறாங்க. எதுல பேசிடுறாங்க? பார்வையிலே பேசலாம். தெரியுமா? பார்வையிலே பேசலாம், பார்வையிலே பேசலாம். சில பேர்லாம் பார்வையிலே பேசுறதுல அவங்க டாக்டரேட் வாங்கினவங்கள கூட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, என்ன பார்த்து ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு 20 லட்சத்துக்கு அதிபதி, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு தேதியில அவர் படுத்த படுக்கையில இருக்கிறார். அந்த பணமெல்லாம் எங்க போகுது? எந்த வழியில வந்ததோ, எந்த வழியில் வந்ததோ அந்த வழியில போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்காக அவரை நான் ரொம்ப வேணும் வேணும் அப்படிலாம் இல்லைங்க. கிரிகளை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா காசு பணத்தையும் செலவு பண்ணி ஓட்டையாண்டியா என்ன செய்யலாம்? ஆகலாம்.
ஆகலாம் பாருங்க. மற்றவங்களை பார்க்கும் பொழுது வசதி வர வர, காசு பணம் வர வர, அப்பதான் மற்றவங்களை ரொம்ப பாருங்க கவனமா பார்க்கணும். ரொம்ப கவனமா பார்க்கணும். என்ன ரொம்ப கவனமா பார்க்கணும்? உயர்வு கொடுக்கிறது கர்த்தர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது கர்த்தர், பணத்தை கொடுக்கிறது கர்த்தர். ஆனா பிசாசு இன்னொன்னு சேர்த்து என்ன பண்ணுவான்? அவன் உன்னை இண்டிவிஜுவலா கொடுக்க ட்ரை பண்ணுவான். என்ன கொடுக்க பார்ப்பான்? மேட்டி இல்லையா? உலக மக்கள் எத்தனையோ பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படியே காசு பணம் இருக்கும், மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப மட்டமா, மோசமா, கேவலமா, ஒரு பெருமையா, மேட்டிமை எண்ணத்தோடு அவருடைய எண்ணங்களே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒருத்தரை நான் பார்த்தேன். ஆமா, 10 விரல்ல என்ன போட்டிருக்கிறாரு? மோதிரம். 10 விரல்ல மோதிரம் போட்டது தப்பு இல்லை. நீங்களும் போடனா கூட என்ன செஞ்சுக்கோங்க? போட்டுக்கோங்க. ஆமா, பிளாட்டினத்து டைமண்ட்ல கூட என்ன செஞ்சுக்கோங்க? போட்டுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அது அப்பப்போ என்ன பண்றாரு? அப்படியே மாயாஜா மாதிரி அப்படியே கையில பேசுறாரு. எப்படி நான் சொன்ன, சில பேர் கண்கள்ல பேசுவாங்க, அவர் எப்படி பேசுறாரு? கையில பேசுறாரு. அதுக்காக பாருங்க, அப்படியே பேண்ட் பாயிண்ட்டுக்குள்ள விரலை விட சொல்லல, இயல்பா என்ன செய்யணும்? இருங்க. என் சாமர்த்தியம், என் பலன், என் ஐஸ்வர்யம், என் பலன், என் பணம், அப்படி என்று வாய் திறந்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இது கர்த்தருடைய பணம், இது கர்த்தருடைய ஐஸ்வர்யம். இந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல நிற்க வேண்டும். பாருங்க, இப்படி ஒரு காரியம் இடையில நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்லயா இல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். சம்பளம் வாங்கியிருப்பாங்க போல, சரிங்களா? அப்படியே அவங்க சம்பளம் வாங்கின ஃபிகர், அது அவங்க ஃபிகரான்னு தெரியல, இல்லை அது ஆமா, இப்போ நிறைய வீடியோவில் பார்த்து டக்கு டக்குன்னு என்ன பண்ண எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். அப்படியே பாருங்க என்ன ஆகுது? அப்படியே பாருங்க மைனஸ் ஆகி கடைசி வந்து எதில் நிற்குது? ஜீரோட வந்து நிற்குது. இதெல்லாம் எதுக்கு வைக்கணும் ஸ்டேட்டஸ்ல? இது வந்து சொல்ல வர்ற செய்தி என்ன? அப்ப இல்லாமையை என்ன செய்கிறோம்? பிரதிபலிக்கிறோம். இல்லாமையை பிசாசு பிரதிபலிக்க வைக்கிறான். நன்றாக இல்லை என்றாலும் இருக்குதான் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். பாருங்க, யாராவது உலகத்தை ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதை தூக்கி என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசம் தூக்கி என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஏன் பணம், ஏன் ஐஸ்வர்யம் சொல்றதும் கர்த்தருக்கு விரோதமானதான். ஒண்ணுமே என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றது கர்த்தருக்கு விரோதமானது. ஆகையால் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து, யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற பட்சத்திலே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பட்சத்திலே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தான் தருகிறார். அவரிடத்துல எந்த பாரபட்சமும் இல்லை. எத்தனை ஆமென்ல போறீங்க? யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவரிடத்துல பட்சபாதம் என்பதே இல்லை. விசுவாசித்தால் வேலை நடக்கும். எத்தனை ஆமென்ல போறீங்க? கிருபையோடு சேர்ந்து விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? எதோடு சேர்ந்து விசுவாசிக்கணும்? கிருபையோடு. 18வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் கையில பல கோடி பல லட்சம் வரும் பொழுது யாரை நினைப்பாயாக? கர்த்தரை நினைப்பாயாக. நான் எம்மாத்திரம். இதை ஆமென்ல போறீங்க?
அப்படின்னா இப்ப யாரை உயர்த்திக்கோ? கர்த்தரை உயர்த்தி. பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தரை நினைப்பாயாக. அவரே ஒரு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். இது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எங்கே? கல்வாரி சிலுவையில். அதென்ன உடன்படிக்கை? நம்மிடத்திலிருந்து ஒன்றை எடுத்துவிட்டு அவரிடத்திலிருந்து ஒன்றை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எத்தனை ஆமதில போறீங்க? நம்மிடத்தில் இருந்த வறுமை, தரித்திரம் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் இருந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒன்றை கொடுத்து இன்னொன்று என்ன செய்வது? வாங்குவது. ஒரு ஐஸ்வர்யத்தின் சம்பந்தம். உங்களை என்னையும் வறுமையிலிருந்து தரித்திரத்திலிருந்து மீட்கும்படியாக சில மணி நேரம் மாத்திரம் இயேசு சிலுவையில் என்ன ஆனார்? தரித்திரம். அப்படின்னா உங்க இருக்கிற தரித்திரம் யார்கிட்ட போயிடுச்சு? வெளியே நான் உலக மக்கள் பேசுறத பார்த்துருக்கிறேன். சொல்லுவாங்க, பிள்ளைகளை பார்த்து, தரித்திரம் நீ பிறந்த நேரம். சாப பீடை பிடிச்சு என்ன செய்து ஆட்டு சொல்லுவாங்க. தரித்திரம் பிடிச்ச குடும்பங்க. பிசாசு எப்படிலாம் பாருங்க சிந்திக்க வச்சு எப்படிலாம் பேச வைக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி சிந்திக்க கூடாது, இப்படி பேசக்கூடாது. இயேசுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி மீட்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு நான் நீதிமான். என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் ஒரே தரமாக சுமந்து தீர்த்து என்னை இப்பொழுது யாராக மாற்றி இருக்கிறார்? ஐஸ்வர்யம். எத்தனை ஆமணியில போறீங்க? அந்த ஐஸ்வர்யத்தை ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற பலனை கர்த்தரே எனக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எத்தனை ஆமணியில போறீங்க? உலகத்தை யாரா ஐஸ்வர்யம் பார்த்தா அப்படி பார்க்காதீங்க. உலகத்தை ஐஸ்வர்யா இருக்கலாம், அவனுக்குள்ள யாரும் இல்ல, இயேசு. அப்படின்னா அவன் யாரு? ஆவிக்குரிய தரித்திரம். உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு. அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பந்தம். இது நாம சொல்ல போறீங்க. எனக்கு நல்லா தெரியும், எத்தனையோ பேர் என்ன அற்பமா நினைச்சிருக்காங்க, நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பை எடை போடுவாங்க. நான் பாவம், இவங்களுக்கு என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது. அதனால அப்படி பார்க்கிறாங்க. ஆனா எனக்கு ஓரளவு என்ன தெரியும்? சத்தியம் தெரியும். அதனால எனக்கு குழப்பம் இல்லை. அதனால எனக்கு எந்த ஒரு தடுமாற்றம் இல்லை. நான் தைரியமா சொல்றேன், எனக்குள் இருப்பவர் ஐஸ்வர்யத்தின் சம்பந்தம். அநேகர் ஊரை கெடுக்க கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்ன ஐஸ்வர்யத்தின் பிள்ளையாய் மாற்றுவதற்கு என்ன கட்டிட்டு இருக்கிறாரு? கங்கணம் கட்டிட்டு. ஒரு ஆமன் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? ஐஸ்வர்யத்தின் சம்பன்னரா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். உங்களுக்குள்ள இயேசு இருந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்படி என்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் என்று ஒன்று என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரிடத்தில் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது. அதில் ஒரு பலன் என்ன பலன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். ஒரு ஆனந்தமா யாரையும் பார்த்து திறமையா பழக்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள திறமை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நான் சொல்லுவோம், அவங்க கிட்ட தான் காசு பணம் சேருது அப்படின்னு நீங்க கர்த்தரை மறுதளிக்கிறீங்க. காசு பணம் என்கிட்ட சேரும். ஒரு ஒரு பாருங்க, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர் ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார், பாஸ்டர் என்னதான் உருண்டாலும் ஒட்டுறதான் என்ன செய்யும்? நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், அவர்கிட்ட சொல்லல. நான் உருளும் போது எல்லாமே என்ன செஞ்சிடும்? எல்லாம் ஒட்டிடும். உங்ககிட்ட இருந்தது கூட என் மேல வந்து என்ன செஞ்சிடும்? பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு? ஆமா, உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால உங்ககிட்ட இருந்து பிடிங்க கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துருவாரு?
ஏன்ட்ட கொடுத்துருவாரு. நான் பயன்படுத்த எப்படி இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன். ஏன்னா ஐஸ்வர்யத்துடைய மதிப்பு என்னன்னு சொல்லி எனக்கு நல்லாவே, பணத்துடைய மதிப்பு என்னன்னு சொல்லி எனக்கு நல்லாவே. ஆமாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கா சொன்னீங்க? எத்தனை ஆமாம் சொல்ல போறீங்க? அதனால டெய்லி நீங்க என்ன செய்யணும்? வாய் திறந்து நீங்க சொல்லணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தரே எனக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஒரு ஆமாம் சொல்லுவோமா? சொல்லணும், இது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். ஒரு ஆமாம் சொல்லுங்க. இது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலிருந்து உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. எதுவுமே ஆமாம் சொல்ல போறீங்க? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, ஒருவேளை சரீரத்தில் நீங்க நோஞ்சானா இருந்தாலும் பரவாயில்லை, யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நோஞ்சானா இருந்தாலும் பரவாயில்லை, ரொம்ப டெக்னிக்கலா நீங்க எதை சம்பாதிச்சிருவீங்க? ஐஸ்வர்யம். நான் சொல்றேன், அது வேர்வை இல்லாத ஐஸ்வர்யம். சொல்ல மாட்டீங்களா? இல்ல பாஸ்டர், நான் முட்டி ரத்தத்தெல்லாம் சிந்தி தானே என்ன பண்ணுவேன்? நான் சம்பாதிப்பேன், அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதெல்லாம் இயேசு சிலுவையில பட்டுட்டான். அதனால உங்க சம்பாத்தியம் என்ன சம்பாத்தியம்? வேர்வை இல்லாத சம்பாத்தியம். ஒண்ணு ஓனரா இருக்கணும், இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல டாப் லெவல்ல இருக்கணும். அமைஞ்சல போறீங்க, வேலை செய்யற இடத்துல எல்லாரும் உனக்கு கீழே தான் இருக்கணும். விரும்புறவங்க கையெழுத்து ராமன் சொல்லுங்க. நீங்க வேலைக்கு சேர்ந்த ஆரம்ப நாட்கள்ல பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், வேர்வை சிந்திருக்கலாம். எல்லாம் கவனிங்க, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆகையால் வறுமை எனக்கில்லை, தரித்திரம் எனக்கில்லை, பொருளாதார நெருக்கடி எனக்கில்லை, பண கஷ்டம் எனக்கில்லை, கடன் எனக்கு இல்லை. ஏனென்றால் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர். ராமன் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர். அந்த காலத்துல ஒரு பாட்டு போட்டாங்க, பழைய சினிமால ஒரு பழைய பாட்டு போட்டாங்க. எல்லாருக்கும் அந்த பாட்டு நல்லா தெரியும். ஆமா, நல்லாவே தெரியும். கையில வாங்கினேன், பையில வாங்கினேன். அது ஒரு மனதின் எண்ணங்கள். எதை சரி பண்ணணும்? ஆமா, இப்ப நீங்க பாருங்க, அந்த பாட்டுலாம் எல்லாரும் சொல்ல, ஒரு சில பேர் இருக்கலாம் அந்த பாட்டு பாடுறது இல்லை, ஆனா செயல் நினைக்கிறது வாங்கிட்டேன்னா எல்லாத்துக்கும் போயிடும். கையில ஒண்ணுமே என்ன செய்யாது. ஆமா, இங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சிட்டோம். பரவாயில்ல, வாங்கியிருக்கேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னா பரவாயில்ல. ஆனா இது நிரந்தரமானது இல்லை, இது மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இது சீக்கிரம் என்ன செய்ய போகிறது? மாறப்போகுது. என் கையில வாங்கினது எல்லாம் தேவையும் சந்திக்கப்பட்டு மிச்சம் என்ன செய்ய போகிறது? விழுகும். விசுவாசத்துக்கு கையை விட்டு ராமன் சொல்லுவாங்க, எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு என்ன விழுகும்? எல்லாரும் நல்லா தெரியுங்களா? 5 அப்பம் 2 மீன். 1000 மக்கள் சாப்பிட்டு மிச்சம் விழுந்தது எத்தனை கூட நிறைய? ஆமா, 12 கூட நிறைய. ஆமென், அல்லேலூயா. நடக்கும் சொல்லுங்க, கையெழுத்து ராமன் சொல்லுங்க. ஆமா, போகும்போது வரும்போது நீங்க சொல்லிட்டே போனோம், நான் ஒரு ஐஸ்வர்யவான், நான் ஒரு ஐஸ்வர்யவான், நான் ஒரு ஐஸ்வர்யவான். ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா? ஒரு 4 பேராவது உங்களை பார்த்து யாரும் சொல்லணும். நீங்க அப்படி சொல்றத பார்த்து ரோட்ல போகும்போது வரும்போது சொல்றத பார்த்து 4 பேராவது யாரும் சொல்லணும். யாரும் சொல்லணும்? வைத்தியம் சொல்லணும். அப்பதான் நம்ம சரியா என்ன செய்யறோம், நடக்கிறோம் சொல்லி அர்த்தம். அவங்களுக்கு சத்தியம் என்ன செய்யாது, தெரியாது. விளங்குதுங்களா? ஆமா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆமா, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை ஏற்கனவே ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. எப்பவே கொடுத்துட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப போய் கேட்காதீங்க. இப்ப போய் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்ற? மகனே மகளே, ஏற்கனவே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்துட்ட. இத்தனை நாள் நீ தெரியாம, சொல்லுங்க, இத்தனை நாள் தெரியாம இருந்துட்டு
இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் பூமியிலே கடைசி வரை ஐஸ்வர்யவானாய் வாழ்வதே என் தேவனுடைய திட்டம். அவருடைய திட்டமே என்னுடைய திட்டம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நல்லா சிரிச்சு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை இயேசுவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், வாழ்நாள் முழுவதும் ஐஸ்வர்யவான்களாய் வாழ்வதே தேவனுடைய திட்டம். அதுவே உங்களுடைய திட்டமாய் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். நானும் ரொம்ப பயிற்சி எடுக்கிறேன். சின்ன செய்தியா இருந்தாலும் நேரத்தோடு என்ன செய்யணும்? நான் முடிக்கிறேன்னு சொல்லி என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்? நான் பயிற்சி எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? பயிற்சி எடுக்கிறேன். அதனால எனக்காக நீங்களும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிக்கோங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்தீங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கவனிச்சீங்களா? இப்ப ஒரு லாட் ஆஃப் டெத் நடந்தது. அந்த மரித்த அந்த சகோதரன் மேல ஒரு பெண்மணி என்ன கொடுத்தாங்க? கம்ப்ளைண்ட். இப்ப அந்த பெண்மணியை குறித்து அநேக புகார் வருது. இவங்க அநேகருக்கு வேலை வாங்கி கொடுக்கறன்னு என்ன செஞ்சாங்களாம்? பண மோசடி. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அது எந்த வழியில வந்த பணம்? நேர்மையான வழியில வந்த பணமா இல்ல குறுக்க வழியில வந்த பணமா? பொலுசன். அர்த்தம் சொல்லுங்க. யாராவது டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பொலுசன். என்னது பொலுசன்? பாருங்க, சுத்த தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கையூட்டு. அவ்வளவுதானே? என்ன பாச, இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத தமிழ் வார்த்தையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறீர்கள்? கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். கையூட்டு வாங்குதல் இல்லையா? மேலையும் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அப்புறம் கீழையும் வாங்குறவங்க இருக்கிறாங்க. நீங்க எப்படி? பாசை இல்லை, நாங்க மேலதான் வாங்குறோம். வேலை செய்யற நேரம் கவனி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை. இப்ப நான் இருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன செய்யறேன்? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வேலை செய்யறேன். மற்ற நாள் முழுவதும் வீட்டை விட்டு நான் வெளியே என்ன செய்யறது இல்லை, வர்றது. அப்படின்னா ஆசீர்வாதம் எனக்கு எப்படி மாறும்? வேதனையா என்ன பண்ணும்? மாறும். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறார். அவங்க அக்காவை அவருக்கு கட்டி கொடுத்தாங்களாம். இந்த பைபாஸ்ல இருக்கிற பைபிள் பவன்ல தான் ஒரு பாருங்க முடிச்சிருக்கிறாரு. காலேஜ் படிப்பை முடிச்சிருக்கிறார். இந்த பக்கம் இந்த பண்ருட்டி பக்கத்துல ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு அனுப்புனாங்களாம். போக போக அவர் ஊழியத்தை விட்டுட்டு பாருங்க. ஆமா, இதுல மட்டும் என்ன செஞ்சிட்டார்? இதுவே இப்ப என்ன ஆயிடுச்சு? ஊழியம் ஆயிடுச்சு. மனைவி பிள்ளைகள்லாம் அனுப்பியாச்சு, அம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இதுக்கு மட்டும் இப்ப பாருங்க ஊழியம். இதுக்கு மட்டும் ஊழியம்.
என்னுடைய ஊழிய அனுபவத்திலையும் நான் கொஞ்சம் பார்த்துட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டா என்ன சம்பாதிக்கலாம் சொல்லுங்க, என்ன சம்பாதிக்கலாம்? ஆமா, நினைக்கிறாங்க அப்படி. ஊழியத்துக்கு வந்துட்டு நல்லா சம்பாதிச்சிடலாங்க, சீக்கிரம் பணக்காரமாயிடலாம், சொகுசான வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம் நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அதனால நேர்மையான வழியில வருகிற ஐஸ்வர்யம், நேர்மையான வழியில வருகிற வருமானம் அது வேதனை என்ன செய்யாது. ஆமா, சுகர்ன்றாங்க, பிரஸ்ன்றாங்க, சில பேர் சொல்றாங்க உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஐட்டமா சொல்றாங்க. புரியுதா? உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை அடிச்சு பிடிச்சு சம்பாதிச்சது பூரா பின்னாடி எங்க போகுது, போயிட்டே இருக்குதுப்பா. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த வழியினாலும் காசு சம்பாதிக்கணும், அப்பதான் ஊர் உலகம் நம்மளை என்ன செய்யும், மதிக்குங்க. ஊர் உலகம் அப்பதான் மதிக்கும். இந்த மதுரையில லாட்டரி அதிபர் சொல்லி ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தெரியாதா? பேர் எனக்கு தெரியும், ஆனா பேரை சொல்ல விரும்பல. அப்படிலாம் பேசக்கூடாது. லாட்டரி பிசினஸ் பல குடிய ஆமா கெடுக்கிறது தான், சூது. அது என்னது? சூது. ஆனா அவர் இந்த தொழில் நடத்தி மகா கோடீஸ்வரர் ஆயிட்டார். ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அவரை விட்டு போயிருச்சுங்க, ரொம்ப மோசமாயிட்டார். சில கேஸ் விஷயமா போலீஸ் அவர் ரோட்ல போட்டு என்ன பண்ணாங்க, விதிச்சாங்க. அவருடைய வாலியோ பையன் பாருங்க சூசைடே பண்ணிக்கிட்டார். பிரபலமா அந்த மதுரையில இருந்தவங்க இல்லாமலே, ஏன்னா வசதி வாய்ப்பா இருந்தாங்க பாருங்க, ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்யணும், அருகணும். புரியுதா? எதை விதைக்கிறோமோ அதை என்ன செய்யணும், அருகணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் நேர் வழியில என்ன செய்வேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன். நான் நேர் வழியில பணத்தை என்ன செய்வேன், சம்பாதிப்பேன். நேர் வழியில எனக்கு வருகிற வருமானம் போதும், நேர் வழியில எனக்கு வருகிற ஐஸ்வர்யம் போதும், நேர் வழியில எனக்கு வருகிற பணம் போதும். அதை கர்த்தர் என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வார், பெருக செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது நம்ம கையை விட்டு என்ன செய்யாது, போகாதுன்னு சொல்றவங்க கையை விட்டு ஆமென் சொல்லுவாங்க, போகாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே. சில உலகத்தானுக்கு பிசாசம் அள்ளி 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 கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? அவர் நோக்கத்தோட கொடுக்கிறான். என்ன நோக்கத்தோட கொடுக்கிறான்? நான் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை வச்சு, இந்த பணத்தை வச்சு நீ தண்ணிப்பட்ட பாடு என்ன செய்யணும் சொல்லுங்க, பாவத்தை செய்யணும். தண்ணிப்பட்ட பாடு இல்லையா, தண்ணிப்பட்ட பாடு. பல வழியில, பாவமான வழியில அந்த பணத்தை என்ன செய்யறாங்க, அந்த பணத்தை என்ன செய்யறாங்கன்னா செலவு பண்றாங்க. அப்படி பாவம் செய்ய வைக்கிறான், அவங்களை தீட்டுப்படுத்த வைக்கிறான், தேவனை விட்டு பிரிச்சு கொண்டு போறான், அவன் அழிவின் பாதையில கொண்டு போறான், காலத்துக்கு முன்னாடியே பாதாளத்தை கொண்டு போயிடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு போறவங்க கூட பாருங்க, எல்லாரையும் சொல்லல, எந்த வழினாலும் நான் சம்பாதிப்பேன், எந்த வழியா இருந்தா என்ன நான் சம்பாதிப்பேன், எந்த வழியா இருந்தா என்ன அப்படின்னு பைபிள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லல. இந்த வழின்னு வச்சு ஒரு ஆமென் சொல்லுவாமா? கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யம். கர்த்தர் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுக்கிற அந்த பணம் உங்களுக்கு வேதனை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. துன்பத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. பாதிப்பை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. பிரச்சனை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அதுக்கு மாறா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம், அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், மதிப்பு மரியாதையை கொண்டு வரும், உயர்வு மேன்மையை கொண்டு வரும்.
புகழ்ச்சியை கொண்டு வரும். புரியுதா? அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறாங்களே, பிசாசு சொல்லுவான், நீ என்ன பைத்தியக்காரனா இருக்கிற, நீ என்ன பைத்தியக்காரிய, நீயும் கொஞ்சம் அப்படி இப்படி என்ன செய், ஓடு. நாம சொல்லணும், சாத்தானே ஏவலி என்ன வழி? நேர் வழி. அது கர்த்தருடைய வழி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமா. ஒரு கோடியில சம்பாதிச்சு எனக்கு வேதனை துன்பம் துயரம் வர்றதுக்கு, அப்புறம் அதெல்லாம் அப்படியே போறதுக்கு நான் நேர்வழியில என்ன செய்வேன்? சம்பாதிச்சு அதை போற தக்க வச்சு கொள்ளுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களா? நேர்வழியில சம்பாதிச்சு அதையெல்லாம் நான் தக்க வச்சு கொள்ளுவேன், அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்களும் நேர்வழியில சம்பாதிச்சு அவங்க சந்ததிக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. விரும்புறவங்க கைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இல்லையா? வேகமாக இன்னும் ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். நான் நல்ல செய்தி என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வசனத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்? முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். நீங்க விரும்பினா நான் இன்னொரு வசனத்தை கூட சேர்த்து கூட என்ன செய்வேன், நான் சொல்லுவேன். கொலைப்படாதீங்க. நான் அடுத்தலாம் வேகமா நான் வந்து இனி தொடர் போதனை தான் பண்ண போறேன். சரிங்களா? சீக்கிரமா உங்க டயத்தோட உங்களை ரிலீவ் பண்ண போறேன். பாருங்க, கரெக்டா பாருங்க, டயத்துக்கு முடிச்சுட்டு அப்புறம் எங்க இதை விட்டோமோ அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க அடுத்த வாரம் எதிர்பார்த்துறாதீங்க, நான் சொல்லுவேன். சரியா? 2 கொரிந்தியர் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்களின் நிமித்தம் தரித்திரரானாரே. நான் ஏற்கனவே பாருங்க, முதல் வசனத்துக்கு இந்த விளக்கெல்லாம் சொன்ன, மறுபடியும் கூட லைட்டா பார்த்துடலாம். எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர் யாரு? ஒரு சில பேர் தான் சொல்லியிருக்கீங்க. மறுபடியும் கேட்கிறேன், உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரர் யாரு? உடனே நமக்கு ஒரு 7 ஹில்ஸ் ஞாபகம். வானம் பூமி யாருடையது? வானத்துக்கு ஓனர் இயேசுதான், பூமிக்கு ஓனர் யாரு? எல்லாத்துக்குமே ஓனர் யாரு? அவர் தான் இந்த பூமிக்கு என்ன குட்டி ஓனர் என்ன செஞ்சிருக்கிறாரு. குட்டி ஓனர்ல கொஞ்சம் கையை வைட்டுங்க, ஆவியானவர் பார்க்கட்டுங்க, சங்கடப்படாம கொஞ்சம் கையை வைட்டுங்க. ஆமா, எல்லாத்துக்கும் எங்க அப்பா தான் ஓனர். ஏன்னா அவர் தான் யாரா வச்சிருக்கிறாரு? குட்டி ஓனர். நீங்க எல்லாருமே குட்டி குட்டி ஓனர்லாம் ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு பாருங்க மனம் என்ன செய்ய மாட்டேங்குது. ஐயோ இல்ல இல்ல பாஸ், அப்படியே உள்ளதை என்ன செய்றீங்க? உள்ளபடி சொல்றீங்க. நல்லா கவனிங்க, மனசு மாறிட்டே எல்லாம் சரியாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் அடிக்கத சொல்ற, நான் மாறிட்டே எல்லாம் மாறிடுங்க. ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அது எப்படி பாஸ்டர்? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கூட ஒரு சாயலை கொஞ்சம் காட்டுற. 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் இல்ல 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 வெளிப்படுத்துற விசேஷ புஸ்தகம் அங்க ஒரு வசனம் வருங்க. 1வது அதிகாரம் 12, 13 வசனங்கள்லாம் கொஞ்சம் வேகமா எடுங்க. வேகமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் வேகமா முடிச்சிருவேன். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் கொத்து விளக்குகளையும் அந்த 7 கொத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த
மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். குத்து விளக்கு பித்தளையா செம்பா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேணா நீங்களும் பொன் குத்து விளக்கு என்ன செய்யுங்க? இன்னைக்கு இந்த மக்கள்லாம் பயன்படுத்துறது பாருங்க, எத்தனை தெரியுமா? அங்க போட்டிருக்கோமே, பைபிள்ல சொல்லி இருக்கிறது அந்த குறி 4-5 நினைக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துல, தேவாலயத்துல இருந்ததெல்லாம் அப்படிதான் இருந்தது. பாருங்க, 7 குத்து விளக்குகளின் மத்தியில அது பாருங்க, பொன் குத்து விளக்கு. பொன் என்றால் தங்கம். அப்புறம் மார்பருகே பொற்கச்சை. பொற்கச்சைனா தங்கத்தினால் நெய்யப்பட்ட கச்சை. இப்ப யாரு இத கட்டி இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு, நான் என் பொண்ணுக்கு பாருங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதாவது தகவல் வந்தா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. அவருக்கு என்ன கேட்டாரு, நகை போடுறவங்களா நகை போடாதவங்க? நகை போடுறவங்களா போடாதவங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், பாஸ்டர், ஆபிரகாமுடைய பிரதான வேலைக்கார எலியாசர் ரெபேக்கா கையில என்ன கொடுத்தேன்? என்ன கொடுத்தான்? ஆமா, நாங்கெல்லாம் எலியாசரை போல, நாங்கெல்லாம் ரெபேக்கால போல. நீங்கெல்லாம் பாருங்க, தங்கம் பயன்படுத்த கூடாதுன்னா அப்படின்னா என்ன சொல்றாங்க? தங்கம் பாவம். இப்போ ஒரு கேள்வி, தங்கத்தை யார் உண்டாக்குனா? சொல்லுங்க, தங்கத்தை யார் உண்டாக்குனா? கர்த்தர். பொன் விளைந்தது. இவங்க என்ன பாருங்க, எப்படி பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க பாருங்க. தங்கம் ஒரு தீட்டு, தங்கம் ஒரு பாவம். தொட்டாலே என்னது? தங்கத்தை தொட்டாலே. ஆமா, ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் சொன்னார் பாருங்க, பைபிளை தொட்டாலே என்னது? பைபிளை தொட்டா பாவமே. பைபிள் தொடக்கூடாது, வேதத்தை தொடக்கூடாது, பாவம். ஏன் கேட்ட அவர் சொல்றாரு, வேதம் எப்படியாப்பட்டது? ஆதான் ரொம்ப வசதியா போச்சு. பாஸ்டர் இப்ப என்ன சொல்லி இருக்கிறாரு? வேதத்தை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாதுன்னு சொல்லிதான் நானும் என்ன பண்ணேன், இதை வச்சுதான் டெய்லி வாரம் பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆமா, பேசிட்டு இருக்கிறார், டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறார். பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் கொண்டு வாங்க. கவனி, புரியுங்களா? தங்கத்தை உண்டாக்குனது யாரு? கர்த்தர். பொண்ணை உண்டாக்குன கர்த்தருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க இந்த செக்கானம் டச் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பாடல் வரைக்கும் நம்ம மங்கையர்களை பார்த்தீங்கன்னா, மங்களகரமா இருக்கிற மங்கையர்கள் கழுத்துல பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், வேற 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 எல்லாம் விதமா எப்படி இருக்கணும்? பல கிலோ இருக்குன்னு அள்ளி போட்டு பாருங்க. ஒரு ஏழை பெண்ணு பின்னாடி போய் நின்னோம்னா அது என்ன பாடுபடும். கவனம் ரொம்ப தேவை. அதுக்கு போடவே கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கு அவங்க முடிவு கொண்டாங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம், தொட்டாலே பாவங்க. ஒருவேளை போட்ட ஆளை பார்த்தாலே பாவம் சொல்லி வீட்டுக்குள்ள போய் கதவை போட்டா என்ன பண்ணிடுவாங்க, போட்டிடுவாங்க. நல்லா இருக்கும். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவருக்கு நான் பழக மாட்டேன் நான். ஆமா, ஆனா அவர் எனக்கு தெரியும். என்கிட்ட அவர் பழகல, என்கிட்ட பழகிறதுக்கு நான் என்ன செய்யல, வாய்ப்பு கொடுக்கல. அவர் பணத்தை எப்படி தெரியுமா எடுப்பாரு? பாக்கெட்ல இருந்து முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். ஆமா, ஒரு பிளாஸ்டிக் கவர் என்ன பண்ணுவாரு கையில. ஆமா, நேரடியா பணத்தை என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. அவர் ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்கிறாரு, மாச சம்பளம் வரும், நல்ல சம்பளம் வாங்குவார். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாராம், கதவை பூட்டுவாராம். நீங்களாம் நினைப்பீங்க என்ன போறாரு, மிஷின்ல போட்டு என்ன பண்ண போறாரு, என்ன போறாரு. இல்ல, கதவை பூட்டிட்டு என்ன பண்ணுவாராம், அந்த பணத்தை எல்லாம் தலையில போட்டு என்ன பண்ணுவாராம், காலால என்ன பண்ணுவாராம், மிதிப்பார்.
மிதிச்சுட்டு சொல்லுவாரா, யூதாசை காட்டி கொடுத்த இயேசுவை காட்டி கொடுத்த பணம். பிசாசு பைபிளை வச்சே மக்களை எப்படி ஏமாத்துறான் பாருங்க. ஆனா அந்த பைபிள்ல எழுதிருக்கு பணமோ எல்லாவற்றிற்கும். அந்த பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் தான் யாரு? கர்த்தர். ஒரு ஆளுங்கள நீங்கள் நன்றாக படித்திருக்கலாம், நீங்கள் திறமையானவர்களா இருக்கலாம், நீங்கள் அறிவாளிகளா இருக்கலாம், உங்களுக்கு பாருங்க, ஆமா அந்த பலன் இருக்கலாம், இந்த பலன் இருக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்கலாம், இந்த வாய்ப்பு இருக்கலாம். ஆனா வாய் திறந்து நீங்க என்ன சொல்லணும்? பணத்தை சம்பாதிக்கிற பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தான் எனக்கு பார்த்து என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஒரு ஆளுங்களா. அதனால கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறாரு. நான் கர்த்தர் சொன்ன வழியிலே என்ன செய்வேன்? நான் சம்பாதிப்பேன். கர்த்தர் சொன்ன வழியிலே என்ன செய்வேன்? ஆமா, சம்பாதிப்பேன். சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இத்தனை பைசா வட்டி, வேறு எங்கேயும் கொடுக்காத வட்டி நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் கொடுக்கிறோம். உடனே போஸ்ட் அடிச்சிடுறாங்க. உடனே பாருங்க விளம்பரம், வேறு எங்கேயுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆஃபர். மற்ற எல்லா இடத்துக்கும் அதிகமான வட்டி கொடுக்கிறோம். உங்கள் பணத்துக்கு முதல் ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 10,000 போடுவாங்க. உடனே சொன்ன அமௌண்ட் வட்டியை கொடுத்துருவாங்க. இப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான்? கண்ணியம் சொன்னபடியே கொடுத்துட்டாங்க. 10,000க்கு ஒரு சின்ன வட்டியை கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு 50,000 போடு, அதுக்கும் கொடுத்துருவான். அப்புறம் 1,00,000 போடு, அப்புறம் கொடுத்துருவான். இவ்வளவு பணம் வீட்டில் சும்மா தானே இருக்கு. அவன்கிட்ட கொண்டு கொடுத்தா அவன் நல்ல வட்டி என்ன செய்யறான்? அதுதான் அவனை ரெடியா என்ன வச்சிருக்கிறான்? எப்பா வருவான்னு சொல்லிட்டு கண்ணியை வச்சிருக்கிறான். போட்டு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே முன்னாடி ஒரு போட்டு தொங்கும். என்ன போட்டு? திண்டுக்கல் போட்டு. முன்னாடி திண்டுக்கல் போட்டு, பின்னாடி காத்தோட்டமா இருக்கும் பாருங்க. அவன் முன்னாடி வாங்கிட்டு எப்படி போயிட்டான்? உடனே இதெல்லாம் கும்பலா வந்து பாருங்க, ஆய் ஊய் கத்தி ஊருக்கு மீடியாலாம் வந்துடும் பாருங்க. ஆமா, காவல்துறையே நடவடிக்கை எடு, தமிழக அரசாங்கமே நடவடிக்கை எடு. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துல என்ன இல்லை தப்புன்னு அவன் சொல்லியிருக்கான், நான் சொல்லல, எங்க பாச சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. புரியுங்களா? நேர்மையான வழியில சம்பாதிக்கணும். யார்கிட்டையும் போய் ஏமாறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஏமாறக்கூடாது. யாரையும் ஏமாத்தவும் வேணாம், யார்கிட்டையும் நம்ம ஏமாறவும் வேணாம். சில பேர் நம்மளை ஏமாத்துவாங்கன்னு நம்ம நல்லாவே தெரியும். சரி, போ பொழைச்சிட்டு போ, விளங்கலாம். ஆனா நேர்மையான வழியில என்ன செய்வோம்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்போம். நேர்மையான வழியில என்ன செய்வோம்? பணத்தை என்ன செய்வோம்? சம்பாதிப்போம். அந்த பணம் நிரந்தரமா தங்கி இருக்கும். ஒரு சொல்லுவோமா? நிரந்தரம். கர்த்தர் எப்படி நிரந்தரமானவரோ அதே போல அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எப்படியாப்பட்டது? நிரந்தரமானது. கர்த்தர் எப்படி நிரந்தரமானவரோ அதே போல அவர் கொடுக்கிற பணம் எப்படியாப்பட்டது? இந்த வெளிச்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். குழப்பத்துக்கு இடமே என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு எனக்கும் இயேசு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். என்ன பலனை கொடுத்திருக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த பலனை பயன்படுத்தி இந்த மதுரையிலே நான் அதிவேகமாக ஐஸ்வர்யவனாய் மாறுவேன். ஐஸ்வர்யவனாய் வளருவேன். செல்வ சீமானாய் வளருவேன். செல்வ சீமாட்டியாய் வளருவேன். ஆமென். அல்லேலூயா.